ஹாய் கைஸ், நம்ம இப்போ ஒரு சூப்பரான ஹிஸ்டாரிக்கல் ஃபேண்டசி ட்ராமாவை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். நான்சாவோட பிரின்சஸான நம்ம ஹீரோயின் இப்போ திரும்ப அவங்க ராஜ்யத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஆனால் வழியில் அவங்களோட பாதி உடம்பு மட்டும் அப்படியே பாம்பு மாதிரி மாறிட்ட மாதிரி காமிச்சதோட அப்படியே போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் மயங்கி கிடக்க நம்மால் அப்படியே கண்முழிக்கிறாரு. நம்மளதான் அவ சொருகிட்டாலே அப்புறம் எப்படி நமக்கு எதுவுமே ஆகலன்னு சொல்லி அவர் அப்படியே முழிச்சிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் அரமயக்கத்துல நல்லவேளை உங்களுக்கு எதுவும் ஆகலன்னு சொல்றாங்க. அவரும் நீ உன்னோட பவர்ஸை யூஸ் பண்ணியா? அவங்களும் அவங்க கத்துக்கிட்ட விச் கிராஃப்ட் டெக்னிக்ல இருந்து ரெக்ரேஷன் ஸ்பெல்ல யூஸ் பண்ணதான் சொல்றாங்க. அதனாலதான் அவங்க டயர்டா இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்மளும் இனிமே இந்த மாதிரி பண்ணாதான்னு சொல்ல அவங்க ரெண்டு பேரும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப ரெடி ஆகுறாங்க. அப்ப அவங்க கால் லைட்டா ஸ்லிப் ஆக கொஞ்சம் முன்னாடி அவங்க பாதி பாம்பா மாறி இருந்த விஷயம் அவங்கள பார்த்து சில பேர் பயந்து ஓனதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வருது. நம்ம ஹீரோவும் என்னாச்சுன்னு கேட்க அவங்க எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே லினியும் அவசர அவசரமா ஒரு டாக்டரை கூட்டிட்டு இப்ப அப்படியே அங்க வர அவங்க ஸ்வாட் மட்டும் அங்க சுருகி இருக்கு. ஆனா அங்க நம்ம ஹீரோவை காணும். டாக்டரும் ரத்தத்தை பார்த்துட்டு பெரிய காயம்தான், ஆனாலும் அவங்க இருந்து கிளம்பிட்டானா அப்ப அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் நினைக்கிறான். அப்படியே இந்த பக்கம் சூசிட்டே தான் காட்டுறாங்க. நம்மால் நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு அப்படியே ஒரு ஹோட்டலுக்கு வர கடைக்காரரும் வாங்க வாங்க மேரேஜ் காம்படிஷனுக்கு தானே வந்திருக்கீங்க, ஆள் இல்லைன்னு சொல்ல அப்பனா உங்களுக்கு எந்த ரூமும் கிடைக்காது. லின் மாஸ்டர் 7 நாளைக்கு மொத்த ஹோட்டலையும் புக் பண்ணிருக்காரு, காம்படிஷனுக்கு வரவங்க மட்டும்தான் இங்க தங்கணும்னு அவரு சொல்ல அப்படியே இந்த பக்கம் லின் மேன்ஷனை தான் காட்டுறாங்க. நம்ம லினியோ நேரா அப்படியே உள்ள வர அவங்க காட் கேட்ட நம்ம ஹீரோவோட அடையாளத்தெல்லாம் சொல்லி உடனே சிட்டி ஃபுல்லா போய் தேடுங்க, அவனை எங்க பார்த்தாலும் என்கிட்ட கூட்டிட்டு வாங்க. அவங்களோட அப்பாவும் இப்ப அப்படியே அங்க வராரு. இந்த வாட்டி எங்க போன சவுத்தா வெஸ்டர்ன் அவரு கேட்க சிட்டிக்கு வெளியே இருக்கிற ஃபாரஸ்ட்னு அவங்க சொல்றாங்க. லினியோ நான் உன்னை ஏற்கனவே வான் பண்ணிருக்கேன், ஏற்கனவே நம்ம ஊர்ல நிறைய பொண்ணுங்க காணாம போயிட்டு இருக்காங்க, நீ ஜாக்கிரதையா இருக்க வேணாமா? நான் ஒண்ணுமோ சின்ன பொண்ணு இல்ல, என்ன எனக்கு ப்ரொடக்ட் பண்ணிக்க தெரியும் அவங்க சொல்றாங்க. ஆள் அவர் ஏற்பாடு பண்ணிருக்கிற மேரேஜ் காம்படிஷனை பத்தி அவங்க கிட்ட சொல்ல அவங்க என்னால கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அம்மா இல்லாத பொண்ணுன்னு உனக்கு ரொம்ப செல்லம் கொடுத்தது ரொம்பவே தப்பாயிடுச்சு. இதை பாரு, நிறைய டேலண்டான பசங்களாம் இந்த வாட்டி காம்படிஷனுக்கு வந்திருக்காங்க, நான் கேள்விப்பட்டேன். கண்டிப்பா உனக்கு பிடிச்ச பையன் அதுல கிடைப்பான். அவங்களும் அப்ப சரி நம்ம ஒரு டீல் வச்சுக்கலாம், மேட்ச்ல என்ன எவனாவது தோக்கடிச்சிட்டா ஓகே, அப்படி இல்லைன்னா திரும்ப என்ன மேரேஜ் பண்ணிக்க சொல்லி நீங்க ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அவரும் வர வழி இல்லாம சரி டீல்னு சொல்ல இந்த பக்கம் நம்ம லினியோவையே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற லீஜனுங்கிற ஒரு புது கேரக்டர் தான் இப்ப காட்டுறாங்க. ஆள் ஒரு படத்தை வரைஞ்சு வச்சுட்டு தண்ணியும் கைமா அப்படியே அவங்கள நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. வெளியே ஒரு கடைக்காரர் தான் இப்ப காட்டுறாங்க. ஒரு சின்ன பையன் கடைக்குள்ள புந்து சாப்பாடு ஆட்டையை போட்டான்னு சொல்லி அவர் அப்படியே அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்க. அங்க வந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவனே ஒரு சின்ன பையன் அப்படி என்ன சாப்பிட்டுட்டான்னு சொல்லி அவனை போட்டு இப்படி அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஆள் அவனுக்கான பில்லை செட்டில் பண்றதா சொல்ல அவரும் ரொம்ப நல்லதா போச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே கணக்கு போட்டு பார்த்து 5 சில்வர் காயின்னு சொல்றாரு. என்னது 5? ஒரு ஃபேமிலியே ஒரு மாசம் ஃபுல்லா சாப்பிட்டாலும் 2 சில்வர் காயின் தானே ஆகும்னு அவரு சொல்ல நம்ம ஹீரோயினும் அந்த பையனை விசாரிக்கிறாங்க. அவனுக்கு அப்பா அம்மானு யாருமே கிடையாதான். அவங்களும் சியோ இவனுக்கு நம்மளே சாப்பாடு வாங்கி தரலாம். நம்மளும் கணக்க முடிச்சிட்டு புது சாப்பாடும் கொண்டு வர சொல்ல ஒரு பெரிய சட்டி ஃபுல்லா சோறு கொண்டு வராங்க. ஒரு சின்ன பையனால இவ்வளவு எப்படி சாப்பிட முடியும்? கடைக்காரர் வேடிக்கை மட்டும் பாருங்கன்னு சொல்ல அந்த பையனும் டக்கு டக்குன்னு அள்ளி வாயில போட்டு மொத்த சட்டையும் காலி பண்ணிடுறான். எனக்கு இன்னமும் பசிக்குது. ஆளும் அடுத்த ரவுண்ட ரெடி பண்றாரு. அதையும் அவ அப்படியே வெட்டி வீச ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோ ஒரு ஆளால எப்படி இவ்வளவு சாப்பிட முடியும்னு கேட்கிறாரு. நம்ம ஹீரோயினும் நான் ஒரு புக்ல படிச்சிருக்கேன், எனக்கு தெரிஞ்சு இவனுக்குள்ள ஒரு டீமன் வாம் இருக்குன்னு நினைக்கிறான், அது பேரு கூட கிளிட்டன் டீமன் சொல்லிட்டு நம்ம ஜின் அப்படியே மாசா ஸ்லோ மோஷன்ல உள்ள வர ஆள் அப்படியே தடுக்கி குப்புறவுல போயிடுறாரு. நம்ம ஹீரோ அப்படியே தாங்கி பிடிக்க நம்ம ஹீரோயினும் கரெக்டா சொன்னீங்கன்னு சொல்லிட்டு அந்த பையனை அப்படியே வெளியே கூட்டிட்டு போறாங்க. அவங்க அப்படியே அவங்க பவர்ஸ் அவன் மேல யூஸ் பண்ண அவனும் வாந்தி எடுக்கிறான். ஒரு ஏலியன் பூச்சி மாதிரி ஒன்னு வெளியே வந்து விழுது. அதை ஒரு பாட்டில பிடிச்சி இதான் கிளிட்டன் டீமன் சொல்லி அதை அப்படியே அவங்க கிட்ட காட்டுறாங்க. நான் இதை பத்தி கதையில மட்டும்தான் படிச்சிருக்கேன், அப்பனா இது நிஜமா? நம்ம ஹீரோயினும் இந்த டீமன் இங்க இருக்குன்னா அப்ப கண்டிப்பா பக்கத்துல ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான டீமன் இருக்கணும்னு சொல்றாங்க. நம்ம ஜின்னும் ஆமா ஃபாரஸ்ட் ஏரியால இருக்கிற ஒரு கேவ்ல ஒரு ஸ்னேக் டீமன் இருக்கிறதா ஊர் மக்கள்லாம் பேசிட்டு இருந்தாங்க. நிறைய லேடிஸ்லாம் கூட இப்ப இங்க காணாம போயிட்டு இருக்காங்க நாள் சொல்ல அவங்க அப்படியே லைட்டா ஃப்ரெண்ட்ஸும் ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் நம்ம ட்ரங்கன் மாஸ்டர் சொன்ன சூசன் செக்டர் பேரை வச்சுக்கிட்டு நான் அங்கிருந்து தான் வரேன், உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளுங்கன்னு சொல்ல அவரும் அப்ப நீங்க மார்ஷல் ஆர்ட் மாஸ்டர்ஸா, சரி வாங்க உட்காந்து பேசுவோம்னு சொல்லி அவர் அப்படியே உள்ள கூட்டிட்டு போக லியோஜினுக்கு ஊர்ல வேற லெவல் மரியாதை இருக்கு. அவரு கூட போனதுனால நம்ம ஹீரோக்கும் இப்ப ஒரு நல்ல ஹோட்டல்ல ஒரு சூப்பரான ரூம் கிடைக்குது. அப்புறம் சொல்லுங்க
நீங்க 2 பேரும் கப்பிள்ஸா? நம்மால் அப்படியே நெளிஞ்சுக்கிட்டே ஒன்னும் இல்லைங்கிற மாதிரி சொல்றாரு. அவரும் உங்களை பார்க்கும்போது எனக்கும் என் ஆள் தான் ஞாபகத்துக்கு வர. நாளைக்கு நடக்க போற மேட்ச்ல ஜெயிச்சா மட்டும்தான் என்னால அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஆனா எனக்கு மார்ஷியல் ஆர்ட் சுத்தமா வராது. நம்ம ஹீரோயினும் இவ்வளவு ஃபீல் பண்றீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்குமான்னு கேட்க, அவளை பிடிக்காதவங்க இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. நியாயத்துக்கு தொணனுப்பா, அநியாயத்துக்கு எதிரா குரல் கொடுப்பா, ரொம்ப பண்பானவ பாசமானவன்னு சொல்லி ஆள் அப்படியே எடுத்து விட ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோவும் இவ்வளவு சொல்லிட்டு நாளைக்கு அவ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்றத நீ வேடிக்கை பார்க்க போறியா? அவரும் இல்லைன்னு சொல்ல, அப்ப என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆகுது. நம்மால் நல்லா தூங்கி எந்திரிக்கிறாரு. முழிச்ச வேகத்துக்கு சரிவா நம்ம போய் மேட்ச் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையும் கூட்டிட்டு அவர் அப்படியே அங்க கிளம்ப. ஊரே அன்னைக்கு நடக்க போற காம்படிஷனுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. ஏற்பாட பார்த்த உடனே தான் நம்ம ஹீரோயினுக்கு புரியுது, ஜின் சொன்னது அப்ப இந்த ஊர் தலைவரோட பொண்ணா? பெரிய இடத்தை சேர்ந்தவங்க மார்ஷியல் ஆர்ட்லயும் பெஸ்டா இருக்காங்கன்னா அப்ப ஃபாரஸ்ட் ஏரியால நம்ம சண்டை போட்டுமே அவங்களா? சீச்சி, அந்த பைத்தியமா இருக்கிறது நம்மால் சொல்ல. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம லினியும் அப்படியே மாசா ஸ்டேஜ்ல ஏறி அங்க வராங்க. அப்ப இவதானா அவன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் நம்ம உடனே கிளம்பிடலான்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ, அட வெயிட் பண்ணு, இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்க போற அந்த துரதிருஷ்டசாலி யாருன்னு பார்த்துட்டே போவோம். அவங்க அப்பாவும் போன வாட்டி நடந்த அதே ரூல்ஸ் தான் சொல்லி காம்படிஷனை இப்ப ஸ்டார்ட் பண்ண. அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு கூட்டமே அங்க போட்டி போட்டுட்டு இருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் மொட்டையா ஒருத்தன் வந்து வாங்கி கட்டிட்டு போக, அடுத்ததா ஒரு தடி தாண்டவராயன் அப்படியே மேல வரான். லினியோவும் அவங்க சாட்டையை வெளியே எடுத்துடுறாங்க. ஃபைட்டும் ஸ்டார்ட் ஆகுது. அவனை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அவங்க அப்படியே அவனை இழுத்து வெளியே பறக்க விட, வேற யாருக்காவது என்ன சேலஞ்ச் பண்ற தைரியம் இருந்தா மேல வாங்கன்னு அவங்க சொல்றாங்க. நான் இருக்கேன்னு ஒரு சவுண்ட் கேக்குது. யாரான்னு பார்த்தா நம்ம லீஜின்னு ஆள் சாமுராய் கெட்ட போட்டுட்டு அப்படியே மாசா ஸ்டேஜ்ல வந்து ஏறாரு. அடே மாமா, நீங்க என்ன பண்ற? ஆள் அவங்களோட அத்தை பையன் தான் போல. மாமா கீமாலாம் இங்க கிடையாது, நான் ஒரு காம்படிட்டர். லினியோ, நீ மேட்ச் ஸ்டார்ட் பண்ணு. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் நீ தான் கண்டிப்பா ஜெயிப்பன்னு சொல்லி அப்படியே கத்திட்டு இருக்க. அவங்களும் திரும்ப இவனான்னு சொல்லிட்டு, இப்ப என்ன உனக்கு உதவாங்கணும் அவ்வளவுதானே, சரி வான்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபைட்டை ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா இவ்வளவு நாளா அவங்க எல்லாரும் மொக்க பீஸா நினைச்சிட்டு இருந்த நம்ம ஜின்னு இப்ப பாஞ்சு அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறாரு. அவரால் எப்படி இது முடியுதுன்னு சொல்லி லினியோக்கே சாக்கா இருக்கு. எல்லாமே நம்ம ஹீரோவோட வேலை தான். உனக்கு சண்டை போட தெரியலனாலும் பரவாயில்ல, உன் ஆப்பனண்டோட மோசம் என்னங்கிறத அப்சர்வ் பண்ணிட்டு அதுல இருந்து நீ தப்பிக்க கத்துக்கிட்டாலே போதும். உனக்கு பேட்டில ரொம்ப நேரம் டைமும் கிடைக்கும், நீ ஜெயிக்கவும் ஒரு வாய்ப்பு இருக்கும். அதான் 2-3 ரவுண்ட் போக விட்டு ஆள் களத்துல இறங்கி இருக்காரு போல. லினியோ, நான் உன்னை அட்டாக் பண்ண போறது இல்ல, ஆனா அதே மாதிரி உன்னாலே என்ன அட்டாக் பண்ண முடியாது. இந்த ஆட்டத்தை முடிச்சுக்கலாமா? நான் ஒரு கேக்கு, ஆட்டத்தை தானே முடிக்கணும், நான் முடிக்கிறேன். அடுத்த 10 மூக்குள்ள நான் உன்னை வெளியே தள்ளனா நீ ஜெயிச்சிட்டதா வச்சுக்கன்னு அவங்க சொல்லிடுறாங்க. அட்டாக்கும் ஸ்டார்ட் ஆகுது. 1 2 3ன்னு நம்மளால அப்படியே எண்ணிக்கிட்டே இருக்கு. கடைசியா 9வது மூளை வந்து அவர் அப்படியே எஸ்கேப் ஆயிடுறாரு. இன்னும் ஒரே ஒரு மூதான். ஒட்டுமொத்த கூட்டமும் நம்ம ஜின் பக்கம் தான் இருக்காங்க. அப்பதான் லினியோ அவங்களோட சீக்ரெட் வெப்பனை யூஸ் பண்றாங்க. அப்படியே அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுட்டு அவரு கிட்ட வரேன் ஜின்னு சொல்லிட்டு அவரு கைய பிடிக்கிற மாதிரி வந்து டக்குன்னு அவரு நெஞ்சிலே எட்டி மிச்சிடுறாங்க. அவங்க காதல் வலையில விழுந்து நம்மளும் அவுட் ஆக. இந்த வீணா போனவன் ட்ரிக்க வச்சுலாம் உன்னால என்ன ஜெயிக்க முடியும் நினைச்சியா? ஏமா, யாருமே உன்னை ஜெயிக்கலனாலும் இங்க கடைசியில தோக்க போறது நீதாமா, உனக்கு கல்யாணமே ஆகாது. அவங்களும் உனக்கு அடிபட்டிருக்கேன்னு பாக்குறேன், ஓடி போயிடுன்னு சொல்ல. நம்ம ஹீரோ, அதெல்லாம் நான் வைரம் பஞ்ச கட்ட, எனக்கு ஒன்னும் ஆகாது. இது மட்டும் மேரேஜ் காம்படிஷனா இல்லாம இருந்தா நானே மேல வந்து உனக்கு ஒரு பாடம் கத்து கொடுத்துருப்பேன். அவங்களும் சரி வாடா பாத்துருவோன்னு சொல்றாங்க. இப்ப நடக்க போறது வெறும் பேட்டில் மட்டும்தான், காம்படிஷன் இல்லைன்னு அவங்க வாக்கு கொடுக்க நம்ம ஹீரோயின் வேணான்னு சொல்றாங்க. ஆனா நம்மாலு, நான் யாருங்கத காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே மேல போக ஃபைட்டும் ஸ்டார்ட் ஆகுது. இவ்வளவு நேரம் சாட்டையை வச்சு சண்டை போட்டுட்டு இருந்தவங்க இப்ப ஸ்வாடையும் வெளியே எடுத்துடுறாங்க. நம்மளும் வேற லெவல்ல சம்பவம் பண்ண அவங்களும் வாங்குன்னு வாங்குறாங்க. ஆள் அவரு ஸ்வாட தொடாமலே அவங்கள அட்டாக் பண்றாரு. கடைசியில மேட்சுக்காக பண்ண டெக்கரேஷனை வச்சு அவங்கள அப்படியே லாக் பண்ணி அந்த இடத்துல தொங்க விட கூட்டமே கை தட்டுறாங்க. அப்பன்னு பார்த்து அந்த துணி கிழிஞ்சு விழ நம்ம ஹீரோவும் அவங்கள காப்பாத்த அப்படியே ஓடி வராரு. அவங்கள தான் கேட்ச் பண்ண போறான்னு பார்த்தா கீழ இருந்த கருப்பாம்பூச்சி அவரு காப்பாத்திட்டு போக அவ்வளவுதான் லினியோவும் உளுந்து வாடுறாங்க. அவங்க அப்பாவும் இப்ப ஸ்டேஜுக்கு வந்துடுறாரு. நீ உண்மையிலேயே சமயம் சண்டை போட்ட, உன் பேர் என்னன்னு கேட்க நம்மளும் சியோன் சொல்றாரு. 5 வருஷமா இந்த காம்படிஷன் நடந்துட்டு இருக்கு, இப்போ ஒரு வழியா அதோட வின்னர் கிடைச்சிட்டான். அடுத்த 3 நாள் கல்யாண சாப்பாடு தான், எல்லாரும் இருந்து சாப்பிட்டுட்டு போகணும்னு ஆள் சொல்ல நம்ம ஹீரோ சாக்காயிடுறாரு. ஏதோ ஃபேமிலி விஷயம் பேசுறீங்கன்னு நினைக்கிறேன், சரி நான் கிளம்புறேன். தம்பி, சென்ட்ரல் பிளேன்லயே நாங்க ஒரு பவர்ஃபுல்லான செக்டார் மேரேஜ் காம்படிஷனுக்கான மேட்ச்ல நீ என் பொண்ணை ஜெயிச்சிருக்க, அது ஊரே பார்த்துருக்கு. உன்னால இனிமேல இங்கிருந்து தப்பிச்சிட முடியும்னு நினைச்சியா? யோ, ஆனா அவ இது வெறும் பேட்டில் தான் சொன்னா. அவங்களும் இது ஒத்துக்க மாட்டாங்க. நமக்குள்ள ப்ராமிஸ் இருக்கு, நீ அதை பிரேக் பண்ண போறியா என்ன? அவங்களும் எதுவுமே பேச முடியாம கோவமா அப்படியே கிளம்பு. நம்ம சின்னும் அப்படியே அவங்க பின்னாடி
பின்னாடியே போயிடுறாரு. நம்ம ஹீரோவும் எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தோம். அந்த லின் மாஸ்டர் டக்குன்னு அவரை கையை பிடிச்சிடுறாரு. அவர் ஆளுங்களும் அப்படியே அவரை ரவுண்டு காட்ட, மருமகனே மரியாதையா மேன்ஷனுக்கு வரீங்களா, நம்ம லிங் ஒரு பக்கம் என்னடா சம்பவம் பண்ணிங்கன்னு சொல்லி அப்படியே முழிச்சிட்டு இருக்க. இந்த பக்கம் ஸ்பிரிச்சுவல் பியர்டை தேடிட்டு வந்துட்டு இருக்கிற நம்ம நோவை தான் காட்டுறாங்க. அங்க ஏதோ காம்படிஷன் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே போக நம்ம டாங் அவங்கள பிடிச்சிடுறாரு. நமக்கு கொடுத்த வேலை இது இல்ல. அவங்களும் சரி சரி விடுன்னு சொல்லிட்டு இங்க பக்கத்துல ஒரு ஸ்பிரிச்சுவல் பியர்டு இருக்கு, எங்க நாள் கேட்க அதுவும் அங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஒரு கடைக்குள்ள ஓடிடுறாங்க. வந்தது எதுக்காக, ஆனா அவங்க எந்த கவனியும் இல்லாம ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்க. டாங் சமகாண்டோட அப்படியே நின்னுட்டு இருக்காரு. இந்த 2 ஹேர்பின்மே எனக்கு பிடிச்சிருக்கு, இதை 2த்தையும் நான் எடுத்துக்கிறேன்னு அவங்க சொல்ல, அவகிட்ட காசு இல்ல. ஆமா என்கிட்ட இல்லதான், ஆனா உன்கிட்ட இருக்குல்ல. திரும்பி பார்த்தா நம்மால் காணாம போயிடுறாரு. கடைக்காரரும் ஹேர்பினை புடுங்கிட்டு அவங்கள வெளியே துரத்து. அவங்க சமகோத்தோட நம்ம டாங் கிட்ட வந்து அந்த காசை கேட்டு பிரச்சனை பண்றாங்க. ஸ்பிரிச்சுவல் பியர்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக இது நமக்கு கொடுத்த பட்ஜெட், இதை என்னால தேவையில்லாம செலவு பண்ண முடியாதுன்னு அவரு சொல்றாரு. அவங்களும் நீ என்னடா சொல்றதுன்னு சொல்லிட்டு பணத்தை புடுங்க ட்ரை பண்ண, நம்மளும் யங் மாஸ்டர்னு கூட பார்க்காம அவங்கள அடிச்சு படுக்க வச்சிடுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அவங்கள அப்படியே ரிலீஸ் பண்ண அவங்களும் உட்காந்து அப்படியே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. யங் மாஸ்டர்னு சொல்லி என்ன செக்டர்ல இருக்கிற எல்லாருமே ஒதுக்கி வச்சுட்டாங்க. நானும் ஒரு சாதாரண பொண்ணு தான், எனக்கும் ஆசைலாம் இருக்காதுன்னு சொல்லி அவங்க கேட்க நம்ம டாங்கும் அவங்கள சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு. ஆனா அவங்க கோவமா இங்கிருந்து கிளம்புன்னு சொல்ல, ஆளும் அப்படியே அங்கிருந்து கிளம்பிட்ட மாதிரி காமிச்சதோட அப்படியே இந்த வீடியோவும் முடியுது. நம்ம ஹீரோ வசமா இப்ப லின் செக்டர்ல சிக்கிட்டாரு. ஆள் இந்த மேரேஜ்ல இருந்து தப்பிச்சாரா, அவருக்கும் லின்னியுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுன்னா அப்ப நம்ம ஹீரோயினோட நிலைமை என்னங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.